உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சிம்மத்தில் இருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. சிம்மத்திலிருந்து எப்ப பெயர்ச்சி ஆறாங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 28 பெயர்ச்சியாகி செப்டம்பர் மாதம் 13 வரைக்கும் கன்னியிலே இருப்பார். கிட்டத்தட்ட 46-47 நாட்கள். இப்படி பெயர்ச்சியாகும் செவ்வாய் பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார், அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போறோம். மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்வதற்கோசரம் தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். இந்த பலனை சொல்வதற்கும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். அதற்கு முன்னாண்ட உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டு இருக்கிறேன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்றீங்க, ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இன்னும் ஒரு சிலர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஊக்குவிப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, இப்போ மகர ராசிக்கு செவ்வாய் பகவானை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியை இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடம்னா கன்னியில் இருக்கிறார். அந்த கன்னி யாருடைய வீடு? புதனுடைய வீடு. அந்த புதன் பகவானும் சனி பகவானும், மகரத்தின் அதிபதி சனி, 2 பேருமே நட்பு கிரகங்கள். அந்த நட்பு கிரகத்துடைய வீட்டில் தான் அந்த செவ்வாயும் இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருப்பது மகர ராசிக்காரங்களுக்கு புதன் கெடுதலை பண்றதாக இருந்தாலும், கண்டிப்பாக செவ்வாய்க்கு புதன் கெட்டவனாக இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் 11ஆம் இடத்து அதிபதி. அதனால இந்த செவ்வாய் பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதைத்தான் பண்ணுவார். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 8ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாங்க செவ்வாய் பகவான். அந்த 4ஆம் இடமும் செவ்வாயுடைய வீடு தான், மேஷம். அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் கண்டிப்பாக ஒரு மகத்தான யோகம் இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பூமியால் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அது தீரும். பம்பு விளக்காக இருந்தாலும் அது பைசலாகும். உங்களுக்கு ஒரு பூமியில பிரச்சனை இருந்தாலும் அது தீரும். அப்படி இல்லைன்னா நீங்க வீடு கட்டுற இடம் வாங்குவீங்க. நீங்க இதற்கு முன்னாண்ட நல்லா வாழ்ந்த வீட்டை இழந்துட்டு இப்ப வீடு இல்லாம வாடகை வீட்டில் இருக்கிறோம், எனக்கு எப்ப சார் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பீரியட்ல ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். நான் மகர ராசி. நான் நிறைய பேர்த்துக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிறேன், நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன், யாருக்கு எந்த கெடுதல் பண்ணல. ஆனா எனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதா தான் வந்துட்டு இருக்குது, கெட்டதுதான் நடந்துட்டு இருக்குது. நான் வாழ்ந்துருவேனா சார், நான் நல்ல நிலைமைக்கு வந்துருவேனா சார் அப்படி நீங்க கேட்கறது, நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்களுக்கு தெய்வம்
ஏதாவது ரூபத்துல ஒரு வழி காட்டுவார். அந்த வழி இப்ப வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தாலும், உங்களுடைய குல தெய்வத்துடைய அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தாலும், அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தாலும், இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தாலும் நீங்கள் வாழ வேண்டிய நேரம் இப்ப வந்தாச்சு. அப்ப யார் யார் கண் பார்வைக்கு எல்லாமே நீங்க முடங்கி போயிட்டீங்க, பெரிய பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டீங்க, இனி நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க, உன்னி நீங்க வாழ்வது கஷ்டம், நம்ம கூட போட்டி போட்டார் இல்லையா, நீ அதனால போட்டியே போட முடியாது, எல்லாமே இழந்துட்டாரு, கோடீஸ்வரங்க மத்தியில நீங்க கொடிகட்டி வாழ்ந்தீங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சறுக்கி கீழே இருக்கிறீங்க. மீண்டும் அந்த லெவலுக்கு போக முடியுமா? கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் இழந்ததை அடைவீர்கள். நீங்கள் சம்பாதிச்சு சாதிச்சு பழைய பொசிஷனுக்கு, பழைய நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க. அதற்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை, இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆரம்ப வழிகாட்டி. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி இப்ப 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சனி பகவானும் பார்க்கிறார். அப்போ சனியும் செவ்வாயும் பார்த்துட்டாவே பெரிய போர்க்களம், நஷ்டம், பம்பு வழக்கு, ஜெயில், கோர்ட்டு கச்சேரி, அவமானங்கள், குடும்பத்துல பிரிவு, இது எல்லாம் தான் நடக்கும். ஆனா இந்த பீரியட்ல அது நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சனி பகவான் வக்கர கதியிலிருந்து செவ்வாயை பார்ப்பதால் அந்த சனி பகவானின் வக்கரகதி பார்வை செவ்வாயால் உங்களுக்கு யோகம்தான். அப்ப அந்த சனி செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு மிகுந்த பலத்தையும் நல்ல செல்வத்தையும், எதையுமே சாதிச்சிருவேன், நான் எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிப்பேன் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்துடும். அப்ப அந்த மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாத்தையுமே இழந்து கொஞ்சம் குழப்பத்துல நீங்க இருந்தாலும் அந்த குழப்பத்தை தூக்கி வெளியில வச்சுட்டு நீங்கள் இயங்கறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேலை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை, மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்தே தீரும். இது உறுதி. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு சொத்து. அந்த அனுபவத்தை சொந்தக்காரர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சது, உறவுக்காரங்கிட்ட இருந்து கிடைச்சது, பழக்க வழக்கத்திலிருந்து கிடைச்சது, நண்பர்கள்ட்ட இருந்து கிடைச்சது, எல்லா வகையிலுமே அந்த அனுபவத்தை நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. யார் எப்படி, இந்த உலகம் என்ன அப்படின்னு எல்லாமே புரிஞ்சிட்டீங்க. இதற்கு மேல அந்த அனுபவத்தின் வழியில போய் இப்ப இந்த நேர காலத்தால படிப்படியாக நீங்கள் மேலே ஏறி நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்துருவீங்க. இது உறுதி, உண்மையும் கூட. அது போக மகர ராசியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, மனைவி சொல்றாங்க இவ்வளவு நல்லவரா இருக்காதீங்க, இவ்வளவு உதவி செய்ய, உங்களுக்கு 10 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மீதி உதவி செய்யுங்க, யாரையும் முழுசா நம்பாதீங்க. மனைவி பேச்சு கேட்கவே இல்லை. இவங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் வீடு, சுக்கிரன் தான் மனைவி. அந்த மனைவி பேச்சை யார் கேட்டாங்களோ அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மனைவியே துரோகி, மனைவியே எதிர்ப்பு, மனைவியே போட்டி பொறாமை,
இது ஒரு சிலருக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. மனைவியால் நல்லா வாழ வேண்டியவங்க இன்னைக்கு அதே மனைவியால் கெட்டு போனவங்க இருக்கிறாங்க. மனைவி பேச்சு கேட்காமல் கெட்டு போயிட்டு, நீ சொன்னதை அன்னைக்கே நான் கேட்டிருக்கணும், நான் கேட்கல, அனுபவிக்கிறேன் அப்படின்னு இப்ப சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க மனைவி பேச்சு கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அது போக மகர ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவுமே திறமசாலிகள். வாழ்க்கையில எப்படியும் உங்க கணவரை வாழ வச்சிருவீங்க. அது போக உங்களுக்கு மக்களாலும் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வந்தாச்சு, தைரியமா இருங்க. சுபகாரியம் நடக்கும். அவங்களுக்கு குழந்தை பேரும் இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகள் எல்லாமே தீரும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நான் இவ்வளவு பலன் சொல்கிறேன். இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 30% பேர் எனக்கு எதுவுமே நடக்கலை சார், நீங்கள் எல்லாமே சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்படி பார்த்தா இன்னும் 70% பேருக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்திருக்குது. நான் சொன்ன டயத்தில் கல்யாணம் இருக்குது, பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. நேற்று கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டுருக்குது சார், உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட, நான் நேரில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே நடந்துட்டுருக்குது. உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஏதோ அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பாருங்கள். அப்படி இல்லைன்னா எங்கிட்ட அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.